இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். Praise the Lord. மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இந்த வாரம் புனித வாரம். கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து நாம் அனைவரும் தியானித்து கொண்டிருக்கின்ற வாரம். இந்த நாளிலே கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய 5வது நவநாள் வாரத்தை சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னது? எதிர்நோக்கின் முன்மாதிரி புனித அந்தோணியார். சொல்லுங்க. எதிர்நோக்கின் முன்மாதிரி புனித அந்தோணியார். எதற்கு நமக்கு ஒரு முன்மாதிரிகை வேண்டும்? ஒரு முறை ஒரு சின்ன 5 வயது சிறுமி தன்னுடைய அப்பாவினுடைய கரங்களை பற்றி கொண்டு ஆலயத்திற்கு வருகிறார். ஆலயத்திற்கு நுழைந்த உடனேயே அந்த சிறுமி தன்னுடைய தந்தையினுடைய கையை விட்டுவிட்டார். தந்தை ஆலயத்தில் நுழைகின்றார். நுழைந்த உடனேயே தீர்த்தம் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்த்தத்தை எடுத்து நெற்றியிலே வைத்து கொள்கின்றார். அந்த சிறுமி தன்னுடைய தந்தை செய்வதை பார்க்கின்றார். இன்னும் கொஞ்ச நேரம் செல்கின்றது. தன்னுடைய அப்பா திவ்ய நற்கருணைக்கு முன்பாக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். முழந்தால் படியிட்டு தன்னுடைய தலையை வணங்கி திவ்ய நற்கருணையை வழிபடுகின்றார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த 5 வயது சிறுமி உடனடியாக எவ்வாறு தன்னுடைய தந்தை செய்தாரோ அதே போலவே அந்த சிறுமியும் செய்தது. அன்பிற்குரியவர்களே, முன்மாதிரிகை என்பது, முன் உதாரணம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒரு நல்ல செயலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு முன்மாதிரிகை நமக்கு தேவை. கண்டிப்பாக நாம் சிறுவர்களாக இருந்த பொழுது நம்முடைய தாய் தந்தையர்கள் எது செய்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள், எப்படி பேசுகின்றார்கள் என்பதை நாம் பார்த்திருப்போம். அதன்படியே நாமும் இன்று ஒரு சில நல்ல பண்புகள் நம்மிடம் இருக்கின்றது என்றால், தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடம் இருக்கின்றது என்றால், நம்முடைய தாய் தந்தையர்கள், நம்முடைய உறவினர்கள், பெரியவர்கள், நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற பெரியவர்கள் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள். அதே போலதான் எதிர்நோக்கின் முன்மாதிரிகையாக புனித அந்தோணியார் எவ்வாறு நமக்கு இருக்கின்றார் என்று இன்று சிந்திக்கின்ற பொழுது பல விதமான புதுமைகளை கோடி அற்புதர் புனித அந்தோணியார் செய்து கொண்டிருந்தார். தன் வாழ்ந்த பொழுதும் இப்பொழுதும் பலவிதமான அற்புதங்களையும் அருள் அடையாளங்களையும் செய்து கொண்டேதான் இருக்கின்றார். அந்த புதுமைகள் எல்லாம் நமக்கு மிக மிக பரிச்சயமான ஒன்று, நன்கு தெரிந்திருக்கும். அதில் ஒரு புதுமை, புனித அந்தோணியாருக்கு விஷம் கலந்த உணவானது கொடுக்கப்படுகின்றது. அந்த உணவை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நான் இந்த உணவை அருந்துகிறேன் என்று அந்த விஷம் கலந்த உணவினை புனித அந்தோணியார் அருந்துகின்றார். ஆச்சரியம், எதுவும் நடக்கவில்லை. Praise the Lord. Praise the Lord. அடுத்ததாக திவ்ய நற்கருணைக்கு முன்பாக ஒரு கழுதை மண்டியிட்டு ஜெபித்தது என்கின்ற ஒரு புதுமையை நாம் அனைவரும் தெரிந்திருக்கின்றோம். இந்த புதுமைகள் நிகழ்த்துவதற்கு முன்பால் அந்தோணியாருடைய மனநிலை எவ்வாறாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, அந்தோணியார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்.
எந்த விதமான நம்பிக்கை கொண்டிருந்தார் என்று பார்க்கின்ற பொழுது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்விலே கொண்டிருந்தார். அதனாலே அவரால் பலவிதமான புதுமைகளை நிகழ்த்த முடிந்தது. அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டே சென்றார் என்று திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலே வாசிக்கின்றோம். அதிலும் குறிப்பாக லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 8வது அதிகாரம் 48வது வசனத்திலே இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்மணியை பார்த்து சொல்லுகின்றார், மகளே, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று. லூக்கா நற்செய்தி மேலுமாக 17வது அதிகாரம் 19வது வசனத்திலே 10 தொழுநோயாளர்களை பார்த்து குறிப்பிடுகின்றார், எழுந்து செல்லும், உம்முடைய நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்று. லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 42வது வசனத்திலே பார்வையற்றவர் பார்வை பெறுகின்றார், பார்வை பெறும், உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அன்பிற்குரியவர்களே, அனைத்து விதமான அரும் அடையாளங்களுக்கும் குணம் பெறுவதற்கும் முழு காரணமாக, அடிப்படை காரணமாக இருப்பது ஒருவர் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, ஒரு எதிர்நோக்கு. இதுதான் அந்த அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு அடிப்படை ஒரு காரணமாக இருக்கின்றது. என்னுடைய அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, எப்படியாவது 13 வாரம் புனித அந்தோணியார் திருத்தலத்திற்கு நான் சென்றால் கண்டிப்பாக இது நடக்கும், எனக்கு நற்சுகம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு 13 வாரங்களாக வந்து கொண்டிருக்கின்றார். இதே போல ஒவ்வொருவரும் இன்று இங்கே நாம் இருக்கின்றோம் என்றால் காரணம் என்னுடைய நம்பிக்கை. எப்படியாவது என்னுடைய பிரச்சனை தீராதா, எங்கள் குடும்பத்திலே சமாதானம் கிடைக்காதா, என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளை இந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட மாட்டார்களா, கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வு வராதா, ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் எங்களுக்கு அமையாதா என்ற ஒரு ஏக்கத்தோடு எதிர்நோக்கோடு இன்று நாம் ஒவ்வொருவரும் புனித அந்தோணியாருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். அதற்கு காரணம் நம்முடைய நம்பிக்கை. நாம் புனித அந்தோணியார் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, அவருடைய பரிந்துரையின் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. எப்படியாவது என்னுடைய துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தும் மாறும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, புனித அந்தோணியாரிடம் இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மிலே இருக்கின்ற பொழுது நமக்கும் கண்டிப்பாக அங்கே ஒரு அற்புதம் கண்டிப்பாக நிகழும். நம்முடைய திருத்தந்தை இந்த ஆண்டை ஜூபிலி ஆண்டாக அறிவித்து எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற ஒரு திருமடலினை நமக்கு அளிக்கின்றார். அந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற மடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் அளிப்பதில்லை. சொல்லுங்க, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் அளிப்பதில்லை. சொல்லுங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த எதிர்நோக்கினால் தான் நாம் இங்கே இருக்கின்றோம். அதைத்தான் நம்முடைய திருத்தந்தை எவ்வாறாக சொல்லுகின்றார் என்றால், நம் ஒவ்வொருவரிடமும் நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை கொண்டு நம்பிக்கை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலருக்கு அவர்களுடைய நம்பிக்கையை நாம் வலுவூட்ட வேண்டும், அவர்களுக்கு நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அப்படி செய்வதன் வழியாக நாம் என்னவாக மாறுகின்றோம்? நாம் பிறருக்கு நம்பிக்கையின் அடையாளமாக மாறுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, எவ்வாறு இன்று கோடி அற்புதர் புனித அந்தோணியார் நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையின் அடையாளமாக நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பரிந்துரைப்பவராக இருக்கின்றாரோ, அதே போலவே நாமும் பிறருக்கு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய மக்களாக, நம்பிக்கையின் அடையாளமாக மாற வேண்டும். அது எவ்வாறு நம்பிக்கையின் அடையாளமாக மாற முடியும்? என்னால் மாற முடியும். நம்ம நினைக்கலாம், சாமி
நானே எனக்கு என்னுடைய சூழ்நிலை மாறாதா என்று ஒரு ஆதங்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு நான் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றேனே, எப்படி நான் பிறருக்கு நம்பிக்கையின் அடையாளமாக மாற முடியும்? திருத்தந்தை 7 விதமான செயல்பாடுகளை செய்வதன் வழியாக நாம் பிறருக்கு நம்பிக்கையின் அடையாளமாக மாற முடியும் என்கின்றார். அந்த 7 விதமான செயல்பாடுகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக நாம் அமைதியை ஏற்படுத்துபவர்களாக மாற வேண்டும், அமைதியின் தூதுவர்களாக மாற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்திலே எங்கே பிரச்சனை இருக்கின்றதோ, கணவன் மனைவிக்கு இடையிலே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே, மாமனார் மாமியார்களுக்கு இடையிலே பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் இருக்கின்றதோ, அங்கே நாம் அமைதியை விதைப்பவர்களாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அமைதி இல்லாமல் இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு கொளுத்தி போட்டு போறதுக்கு இல்லை. மாறாக எப்படி என்ன செய்தால் அந்த சூழ்நிலை மாறும், அந்த குடும்பத்திலே நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும் என்று நாம் அங்கே அமைதியை விதைப்பவர்களாக, அமைதியின் தூதுவர்களாக மாறுகின்ற பொழுது நாம் நம்பிக்கையின் அடையாளமாக மாறுகின்றோம். இரண்டாவதாக, ஆழ்ந்த துன்பத்திலே, துயரத்திலே இருக்கின்ற ஒரு நபரை பார்த்து ஒரு ஆறுதல் செய்தி, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகிவிடும், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கின்ற ஒரே ஒரு செய்தியானது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடியது, ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக நாம் ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது பிறருக்கு நாம் நம்பிக்கையின் அடையாளமாக மாறுகின்றோம். மூன்றாவதாக, நோய் என்கின்ற ஒன்று எல்லோரையும் பீடித்திருக்கின்றது. நோயினால் குறிப்பாக அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க? சபிப்பார்கள் கடவுளை. எதற்காக எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம், கவலை என்று கடவுளை சபிப்பவர்களாக மாறுகின்றனர். அவர்களிடம் சென்று ஒரு சிறு ஆறுதல் வார்த்தை சொன்னால் போதும், நாம் அவர்களுக்கு நம்பிக்கையின் அடையாளமாக மாறுகின்றோம். அடுத்ததாக, கண்டிப்பாக நம்முடைய வீடுகளிலே, நாம் நம்முடைய பங்கு தலங்களிலே முதியவர்கள், வயதானவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அவருக்கு ஒரு சின்ன ஒரு உதவி, ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பது ஒரு உதவியாக இருக்கலாம். அப்படி நாம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த நேரத்திலே நாம் நம்பிக்கை அளிப்பவர்களாக மாறுகின்றோம். அதோடு மட்டுமல்லாமல், இன்று இளைய சமுதாயத்தினர் பலவிதமான தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்முடைய ஊரிலே ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் அந்த இளைய சமூகத்தினர், இளையவர்கள் தான் முதலிலே வந்து உதவி செய்வதற்கு நிற்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது, கஷ்டம் வருகின்ற பொழுது, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற பொழுது, போதைக்கு அடிமையாகின்றார்கள். அவர்களுக்கு நாம் நம்பிக்கை ஊட்டுபவர்களாக மாற வேண்டும். ஆதரவற்றவர்கள், வீடுகளை இழந்து சொந்த ஊரிலேயே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுப்பதன் வழியாக நாம் பிறருக்கு நம்பிக்கையை ஊட்டுபவர்களாக, நம்பிக்கையின் அடையாளமாக மாறுகின்றோம். இறுதியாக, ஏழை எளிய மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஏழை எளிய மக்களை நாம் பார்க்கின்றோமோ அவர்களுக்கு ஒரு சிறிய உதவி, சிறிய உதவி, சின்னஞ்சிறியார்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். அவ்வாறாக ஒரு சிறிய உதவி, ஒரு சிறிய புன்சிரிப்பு, ஒரு சிறிய வார்த்தை சொன்னால் போதும், அவர்களுக்கு நாம் பிறருக்கு நம்பிக்கையின் அடையாளமாக மாறுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, நாம் மட்டும் இந்த அந்தோணியாரிடமிருந்து நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவர்களாக சென்றால் மட்டும் போதாது. மாறாக இன்று நாம் பிறருக்கும் நம்பிக்கையின் அடையாளமாக மாற வேண்டும். அப்படி நாம் மாறுகின்ற பொழுதுதான் எதிர்நோக்கின் முன்னுதாரணம் நம்முடைய கோடி அற்புதர் புனிதர் அந்தோணியார் இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். எனவே அன்புமிக்க கோடி அற்புதர் அந்தோணியாரினுடைய அன்பு பக்தர்களை, நம்பிக்கையின் அடையாளமாக மாறுவதற்கு தொடர்ந்து புனித அந்தோணியாரிடம் மன்றாடுவோம்.